ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அலோ ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலோ ப்ளவுஸை போட்டு அப்படியே எப்படி வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுறது, அந்த மார்க்கிங்லேருந்து எப்படி வந்துட்டு போட் நெக்குக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதோட பேக் நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சு இருக்கும். ஓகேங்களா? இந்த 7 இன்ச்சு இருக்க இந்த ப்ளவுஸ்லேருந்து நம்ம போட் நெக்கை வந்துட்டு மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே நம்ம மார்ஜின் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த பிசுரை கட் பண்ணுறதுக்காக அந்த மார்ஜின் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி துணி பார்த்தீங்கன்னா 2ஆக வந்துட்டு மடிச்சிருக்கோம். ஓப்பன் பக்கம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, மடிப்பு பக்கமாக நான் நின்றுட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு துணியை வந்துட்டு போட்டிருக்கோம். இப்போ கீழே வந்துட்டு ஃபோல்டிங்காக கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் இது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அலோ ப்ளவுஸ் எடுத்து நல்லா வந்துட்டு நீட்டாக அந்த முதுகு பக்கம் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் சைடு தையல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் பக்கமும் இந்த மாதிரி நல்லா நீட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு ப்ளவுஸை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த கீழே உள்ள அந்த முதுகு பக்கத்துக்கு கீழே உள்ள பார்த்தீங்களா இடுப்பு பக்கம், அதை வந்துட்டு இந்த மாதிரி அந்த லைனுக்கு மேலே இது மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எப்படி நார்மலாக அளவு எடுப்போமோ அது மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இது மாதிரி இதை வந்துட்டு வச்சு இதுக்கு மேலே ஒரு சிசர் வச்சுருக்கேன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் வந்துட்டு நல்லா சுற்றிலும் வந்துட்டு பின்னூசி வச்சு கூட செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட மடிப்பும் அதே மாதிரி அடியில் உள்ள அந்த கிளாத்தோட மதிப்பும் ஒரே இடத்துல இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே வந்துட்டு நீட்டாக இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த இது முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோலோட இந்த கை வந்துட்டு இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு அதே மாதிரி இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிருக்கு இதுக்கு நேராக வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி முதுகு பக்கமாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளுக்கு சிம்பிள் மார்க்கிங். ஓகேங்களா? நம்ம நார்மலாக வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுகளை வந்துட்டு சைடில் கொடுப்போம். ஓகேங்களா? அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் மார்க்கிங்கும் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கும் வந்துட்டு இது மாதிரி லைன் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம், இதுக்கப்புறமா வந்துட்டு சைடில் வந்துட்டு அளவுகள் கொடுப்போம். இங்கேருந்து ஒரு அரேஞ்ச் கொடுத்துக்கோங்க, இங்கே ஒரு அரேஞ்ச் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து மேலாப்பில் ஒரு அரேஞ்ச் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நம்ம எவ்வளோ தைக்கிறது கொடுப்போமோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போடணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு 5.25 இன்ச்சு இருக்குது. அதே 5.25 வந்துட்டு நம்ம இந்த லைனுக்கு நேராக போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த லைனை போட்டுக்கோங்க. அதாவது நம்மளோட கரெக்டான ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து மேலே ஒரு அரேஞ்சு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லைனை போட்டுட்டு அதுக்கு நேராக வந்துட்டு 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5.25 மேலே உள்ள இந்த 5.25 இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஷோல்டருக்காக நம்ம தையலுக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அரேஞ்ச் இது மாதிரி நான் மார்க் பண்ணி இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கரெக்டான பாயிண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுப்போமோ அதை கொடுக்கலாம். நான் இதில் வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்துட்டு இன்ச் டேப்பில் மார்க் பண்ணி கூட கொடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் நம்மளோட ஓவரால் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணுறது ஓவரால் முடியும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட வளைவு கொடுக்கறதுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கேருந்து நான் ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கிறேன். 1 இன்ச் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஆம்ஹோல் அந்த வளைவு வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வீடியோவில் தெரியல. ஸோ நான் இந்த பக்கமாக வச்சு கேமரா எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் வந்துட்டு அந்த பேக் சைடுக்குள்ளே அந்த அம்ஹோல் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளோட அம்ஹோல் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்கையும் நம்ம பார்த்து ட்ரா பண்ணிட்டோன்னா முடிஞ்சிரும். இவ்வளோ தான். இது வந்துட்டு நார்மல் கட்டிங். இதுலேருந்து நான் வந்துட்டு போட் நெக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படிங்கிறத நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக உள்ள இந்த கட்டிங்க்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 5.25 இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு 5.25 இருக்குது. இது 31 32 இந்த சைஸுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கு இந்த இதுலேருந்து இந்த அளவுலேருந்து நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இது ஒரு 5.25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க.
நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 6 ரேஞ்ச் வரும். ஓகேங்களா, 6 ரேஞ்ச் வரும். இதே நீங்கள் பெரிய சைஸ் இருக்குன்னா நீங்கள் 1 இன்ச் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம வந்துட்டு போட் நெக்குக்கும் நார்மல் நெக்குக்கும் கொடுக்குற அந்த ஷோல்டரோட டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு வந்துட்டு நீங்கள் 1.25 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்க ப்ளவுஸுக்கு வந்துட்டு அது 34 சைஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னா 6 ரேஞ்ச் இருக்குது. அதே 6 ரேஞ்சுக்கு நான் இங்கேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எப்பொழுதுமே நம்மளுக்கு ஷோல்ட்ரு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆம்ஹோலும் சின்னதாக இருக்கும். ஷோல்ட்ரு பெருசாக இருக்கும்போது ஆம்ஹோலும் பெருசாக இருக்கும். இப்போ ஆம்ஹோல் பக்கத்துலேயும் நான் இது மாதிரி அந்த 6 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துலையும் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு வந்துட்டு பாருங்கள் இங்கே வருது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ நான் லைன் மேலேருந்து இப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாட்டு இதையும் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த சைடில் நம்மளுக்கு அளவு வந்துட்டு எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, நம்ம ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்தது தான். இப்போ இங்கேருந்து சேம் டு சேம் நான் வந்துட்டு இது மாதிரி கிராஸ் லைன் கொடுத்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வருது. ஷோல்டர் பாயிண்ட்லேயும் இந்த டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி கீழே ஆம்ஹோல் பக்கமும் இந்த டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா, இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா 6 இன்ச் இருக்குது. இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்துட்டு நெக்கோட அந்த இது வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். 4 இன்ச்சு வரைக்குமே தாராளமாக கொடுக்கலாம். நான் 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக் நெக்குக்கு வந்துட்டு ஹைட் வந்துட்டு 4 இன்ச்சு கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் நான் வந்துட்டு 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். 3 இன்ச்சு கொடுத்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக உள்ள இந்த இதையும் வந்துட்டு நம்ம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 4 இன்ச்சு இருக்குது. அதே 4 இன்ச்சு இங்கே வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 லைனையும் வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ அந்த போட் நெக்கோட ஷேப் வரையறதுக்கு மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து அப்படியே நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டு நார்மல் ஃப்ரீ ஹேண்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்துடும். ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு கூட கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் போட் நெக்கு வரைஞ்சிட்டேன். அதே நார்மல் நெக்கு வந்துட்டு நான் அந்த இடத்துல மார்க் பண்ணது ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இதையும் நான் கொஞ்சம் வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி நம்ம நெக்கு வந்துட்டு கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்துட்டு நார்மல் நெக்கு. இந்த நார்மல் நெக்குக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட் கொடுப்போம். அதே போட் நெக்குக்கு நம்ம அப்படி தள்ளி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நார்மல் நெக்கும்போது நெக்கோட அகலமும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்டும் நம்ம கம்மி பண்ணுவோம். இந்த மாதிரி போட் நெக்கு கொடுக்கும்போது பாருங்கள் நெக்கையும் நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஷோல்டர் கலண்டு வராமல் ஈஸியாக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். நான் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு கீழே உள்ள இந்த மார்ஜின் அப்புறம் வந்துட்டு சைடு எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்குக்கு மட்டும் நான் வந்துட்டு கட் பண்ணலை, அப்புறமா கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட பேக் நெக் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா போதும், அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ண தெரியாது. ஒன்லி அலோ ப்ளவுஸ் மட்டும்தான் வச்சு பண்ண தெரியும். அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எனக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்து இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதுலேருந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த கட்டிங் பாயிண்ட் இல்லாமல் கீழே வந்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு அப்படியே நம்ம எப்பொழுதும் மாதிரி பேக் போர்ஷன் வச்சு அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லேயுமே நான் வந்துட்டு த்ரீ டாட்டுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும், அதே மாதிரி இதை பிரின்சஸ் கட்டாக மாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த பேக் பார்ட்டுக்கு வந்துட்டு இதை ட்ரா பண்ணியிருக்கேன். அப்படியே எல்லா பக்கமும் பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்லைன்லாம் நம்ம கட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த துணியை வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கும் முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆம்ஹோலோட அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு நீடில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட எக்ஸாக்டான பாயிண்ட் எல்லாமே இது மாதிரி நோட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாமே இது மாதிரி நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸை வந்துட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? இனிமேல் பேக் பீஸ் தேவையில்ல. இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொருக்கா வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆம் ஹோல் பக்கமாக நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பேக் சைடில் எப்படி வரைஞ்சோமோ அதே சேம் டு சேம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்குமே வந்துட்டு நான் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இருக்கட்டும். அப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துலேருந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வந்துட்டு மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா இது போட் நெக்குங்கிறதுனால 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு இது மாதிரி ஸ்கேல் வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி வரைஞ்சி விட்டு இதை அப்படியே மேலே ஷோல்டர் பாயிண்ட்டில் இது மாதிரி கிராஸாக வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம போட் நெக்குக்கு பண்ணக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ். ஓகேங்களா? இதை வந்துட்டு மறந்துடாதீங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த ஷேப்பை வந்துட்டு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சி விட்டு 3/4 இன்ச்சு கொடுங்க. எனக்கு கொஞ்சம் கை வச்சு மறைச்சிட்டேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துலேருந்து 3/4 இன்ச்சு கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம். எப்பொழுது மாதிரி அவங்களோட ஷேப் கொடுக்குற மாதிரி. இதுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 3 டாட் ப்ளவுஸ்க்கு கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் டாட் வந்துட்டு எப்படி வரையணுங்கிறதுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. கொக்கி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அந்த சைடில் வந்துட்டு பிடிச்சிட்டு உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் உள்ள அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே உள்ள அந்த தையலுக்கும் சேர்த்து இருக்கிற அந்த அளவுலேருந்தே நான் வச்சுருக்கேன். மேலே உள்ள கோட்லேருந்தே வச்சுருக்கேன். அப்படியே வச்சுட்டு கரெக்டாக கீழே பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கிட்ட கரெக்டாக ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? டாட்டோட ஹைட்டு அதையும் இது மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த பக்கமாக எடுத்துகிட்டு இந்த டாட்டோட அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு மேலே டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து கொக்கி வரைக்கும் உள்ளதை வந்துட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/4 இன்ச்சு வந்துட்டு நம்ம அந்த பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு தேவைப்படும். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி இது ரெண்டையும் வந்துட்டு நான் லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு இதை வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த டாட்டோட டிஸ்டன்ஸை வந்துட்டு எப்படி எடுப்போங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸை வந்துட்டு ராங் சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் ஷேப் இருக்குது பாருங்கள். அதில் பார்க்கும்போது தெரியும் நம்மளோட டாட்டோட டிஸ்டன்ஸு 3/4 இன்ச்சு இருக்குது. அந்த 3/4 இன்ச்சை வந்துட்டு நம்ம இந்த பக்கமும் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மெயின் டாட் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் வந்துட்டு நம்ம டாட் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. இப்போ இது வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து மேல் பக்கமாக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஷேப் கொடுப்போம் பார்த்தீங்களா? அதை வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு. இதே மாதிரி நீங்கள் கீழே அப்படியே இது மாதிரி ஷேப் கொடுத்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த லைனு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு நம்ம அந்த ஓப்பன் சைடு உள்ள அந்த டாட்டோட அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த டாட்லேருந்து இங்கே வரைக்கும் 1.5 இன்ச் இருக்க மாதிரி வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சைடில் உள்ள டாட் பிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆம் ஹோல் டாட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து இப்படி கிராஸாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுலேருந்து இப்போ இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம 3 டாட்டுமே வந்துட்டு இது மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி டாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே இது நீங்கள் இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு இப்போ நார்மல் பட்டி வச்சு ஜாயின் பண்ணுற இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் போட் நெக்காக இருந்தாலும் சரி, நார்மல் நெக்காக இருந்தாலும் சரி, இதில் வந்துட்டு சேஞ்சஸ் வராது. நெக்கில் மட்டும் நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் கட்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நான் கீழே தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி வந்துட்டு கீழ் பக்கமாக 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட்லேயும் வந்துட்டு நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கே நம்ம சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்க இருந்ததை இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் கிளியராக கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா? கீழ்ப்பக்கமாக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சை வந்துட்டு இது மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே லாஸ்ட்டில் ஃபிட்டிங் அப்போ நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டு இதை வந்துட்டு இது மாதிரி நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லைனையும் வந்துட்டு கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
அந்த 2 லைனையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவு தான். அது வந்துட்டு நான் கீழே வரைக்கும் இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த 1.5 இன்ச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கேருந்து இங்கே பாருங்கள் எனக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சு வருது. அந்த 1.5 இன்ச்சு வந்துட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வந்துட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு மேலே தூக்கி இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த பிரின்சஸ் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. பிரின்சஸ் கட்டுக்குள்ளே இந்த ஷேப்பை வந்துட்டு இது மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கிறோம். இதை வந்துட்டு அப்படியே கொண்டு போய் அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேயும் இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம பிரின்சஸ் கட் கொடுக்கும்போது இந்த இடத்துல அப்படியே ஷேப் கொடுப்போம். ஓகேங்களா, இது மாதிரி ஷேப் கொடுத்து கொண்டு வந்துட்டு இந்த ஷோல்டர், அதாவது இந்த ஆம் ஹோல் பக்கமாக நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் இதை வந்துட்டு எப்படி 3 டாட்டட் ப்ளவுஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்லேருந்து பிரின்சஸ் கட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறதையும் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். நான் வந்துட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் பேக் சைடு உள்ள இந்த ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்கோ இதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 7 இன்ச்சு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக தேவைப்படும். அந்த 7 இன்ச்சை வந்துட்டு நீங்கள் இது மாதிரி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த 3 இன்ச்சை நான் இது மாதிரி உள்ளே தள்ளி வச்சுட்டு 7 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அதை நான் மார்க் பண்ணுறேன். இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சைடில் கொடுப்போம் பார்த்தீங்களா ஃபிட்டிங்காக உள்ளது, அதை வந்துட்டு நான் இது மாதிரி 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு நம்ம பேக் சைடு பீஸில் வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கொடுத்தோம். நீங்கள் அதே ஒரு ஸ்கேல் அளவுக்கு கொடுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஓகேங்களா, இப்போ இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி தள்ளி வெளி பக்கமாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஐயுப்பட்டி தைக்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இதுதான் வந்துட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ஓவரால் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் உள்ள இதுக்கு வந்துட்டு நான் ஸ்கேல் வச்சு வந்துட்டு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா நம்ம பேக் சைடில் வந்துட்டு ஸ்கேல் அளவுக்கு தான் மார்ஜின் கொடுத்தோம். அதே ஸ்கேல் அளவுக்கு இதுலேயுமே நம்ம மார்ஜின் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை கூட குறைச்சா இருக்குன்னா கூட நம்ம வந்துட்டு இது எல்லாமே ஸ்டிச்சிங் அப்போ வந்துட்டு ஃபிட்டிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆம்ஹோல் பக்கமும் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பிரின்சஸ் கட்டுக்குள்ளது இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஓவரால் வந்துட்டு நம்மளோடது வந்துட்டு ரெடி ஆகிட்டு. நீங்கள் இன்னும் சேனலை லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கும் இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும். ஓகேங்களா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்து வந்துட்டு நான் வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 இன்ச்சு வந்துட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஷோல்டர் ஸ்லோப். ஓகேங்களா, இதை வந்துட்டு கம்பல்சரி நம்ம போட் நெக் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.